டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கிருஷ்ணகிரி மாவட்டம் புங்கம்பட்டி அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்ட குழந்தைகள் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம். தற்போது 4 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரத்தில் அந்த குழந்தைகளின் நிலைமை எப்படி இருக்கு? அது தொடர்பான விவரம். நிச்சயமாக பிரியங்கா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அடுத்த பாரூர் அருகே உள்ள செல்லகுடப்பட்டி ஊராட்சி பொங்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் ஆசிரியர் வினோத்குமார் ஆகியோர் பணி செய்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 32 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் பொறுப்பாளர் முருகாம்மாள் மற்றும் உதவியாளர் செம்பருத்தி ஆகியோர் உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல பொங்கல் மற்றும் பருப்பு சாம்பார் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இதில் முன்னதாக 4 குழந்தைகள் உணவு சாப்பிட்டுள்ளனர். அப்பொழுது பார்த்தபொழுது சாம்பாரில் பள்ளி விழுந்துள்ளது. இதனை கண்ட முருகாம்மாள் உடனடியாக சாப்பாட்டை மண்ணில் புதைத்துவிட்டு உணவு சாப்பிட்ட 4 குழந்தைகளை பாரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலும் அங்கிருந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தற்பொழுது குழந்தைகள் அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தற்பொழுது பள்ளியில் போச்சமல்லி வட்டாட்சியர் சத்யா மற்றும் காவேரப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.